என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல்ல விஜய் ஏன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றத தான் பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கற்பனைக்காக விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், என்ன நடக்கும்? நீங்கள் எடப்பாடியை போட்டு இப்படி அடிமை மாதிரி நடத்துகிறாங்களே, அன்றைக்கு போயஸ் தோட்டத்தின் கதவுல பிஜேபியினுடைய தலைவர்கள் அருண்ஜேட்லியா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், அத்வானியா இருக்கலாம் வந்து காத்திருந்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஆக பெரும் கேவலம். இது வந்து இப்போ என்ன சொல்றது, இது வந்து மக்களை அரசியல் படுத்துவதிலிருந்து விலகி கொண்டு போய் ஒரு கல்ட்டு ஃபிகரை உருவாக்கியே நீங்க தேர்தலில் ஜெயிக்க முடியும், ஒரு பேசு பொருள் ஆக முடியும், ஊடகங்களை உங்களை காமிப்பாங்க, இப்படி ஒரு ட்ரெண்டை மாத்திருக்காரு. பிஜேபியை நீங்க மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்த முடியும். சீமானுடைய தவறுகள், பெரியாரை ஏன் திட்டுறாரு என்னன்றதை நீங்க அம்பலப்படுத்த முடியும். விஜயை நீங்க என்னன்னு சொல்லி அம்பலப்படுத்துவீங்க? என்ன தோல்வி என்ன பிரச்சனை வந்தாலும் அது தீய சக்தி திமுக தான் காரணம், இப்படி மட்டும்தான் சொல்லுவாரே தவிர அதையும் நம்புறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு சொல்றேன். தளபதியை பாக்குறதுக்கு நாங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும், அதுக்காக எங்க குழந்தைகள் இறந்து போச்சு, அதை பலி கொடுக்க வேண்டியிருக்குன்னு பேசுனாங்களா இல்லையா? எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தான் வந்து கல்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விஜயை கல்ட்டு ஃபிகர்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு. இப்படி போறதுக்கு பதிலாக தளபதி என்ன சொல்லியிருக்காரு, தளபதி என்ன பஞ்சு டைலாக் போட்டாரு, தீய சக்தி தூய சக்தி இதுதான் அப்படின்னு சொல்லி அதுலயும் வந்து அவங்க அடிபட்டு போறது பார்த்தோன்னு விஜய்க்கு நமக்காக இந்த உலகமே நம்ம நோக்கி வருகிறது, நம்ம 41 பேர் கொண்டிருக்கிறோம், ஆனா இவங்கெல்லாம் வந்து திமுகன்னு சொல்றாங்க, பரவாயில்லையே நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்லவர்கள்ன்ற முறையில விஜய் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், பிஜேபி ஏடிஎம்கே காலி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப தாவேகாவினுடைய இப்ப ஒரு வாரமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தா தாவேகா பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டையும் காலி பண்ணிடும். அடுத்தது விஜய் வந்து எப்படி ஒரு கல்ட்டு ஃபிகர் அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறார், அது சமூகத்துக்கு எப்படி அபாயகரமானது அப்படின்ற நோக்கில் விஜய் கட்சியை விமர்சிக்கிறதோ, அவங்களை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துறதோ, அதை அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் செய்யணும். ஆனால் நாளைக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ்டு சொசைட்டியா, முற்போக்கு சமூகமா நம்ம வந்து வரணும், மலரணும், பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த தாவேகா என்ற ஒரு சாப்டரை இங்கே இருக்கக்கூடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் முடிந்து எல்லாரும் அமைதியா போயிடுவாங்க, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைச்சா தேர்தலுக்கு பின்னாடிதான் நிறைய ஹேசியங்கள் அப்படின்லாம் வருது. டிவிக்கு ஆட்சியை பிடித்து விடும்னு நம்பிக்கையோட பலர் பேசுறாங்க. அறிவுஜீவிகள் சிலர் வந்து கருத்துருவாக்கம் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா என்டிஏ வந்து ஆட்சியை பிடிச்சிடும், பிஜேபி சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய அப்படிலாம் சொல்றாங்க. திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அந்த விகிதாச்சாரங்கள் கணக்குகள் எல்லாமே தேர்தல் முடிஞ்ச பிறகு வேற ஒரு விவாதமா மாறி இருக்குது. டிவிக்கு ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற அளவுக்கெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள்ல கருத்துக்கள் வர்றதை பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன? யார் ஆட்சியை பிடிப்பா? பலரும் புள்ளி விவரங்கள் சொல்றாங்க, போன தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து அதிக அளவு வாக்கு விகிதம்லாம் கூடலை அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா தொலைக்காட்சிகள்ல ஈவினிங் டிபேட்டு ஃபுல்லா விஜய் ஜெயிச்சிருவாரா, எதிர்கட்சியாக வரா, எவ்வளோ சீட்டு வரும், வருமா வராதா, இதுதான் தொடர்ந்து பேசு பொருளாக இருக்கிறது. யூடியூப் சேனல்லே இதுதான் பேசு பொருளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல்ல விஜய் ஏன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றத தான் பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கற்பனைக்காக விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அல்லது இந்திய வரலாற்றிலேயே அரசியல் கட்சிக்குரிய வேலைகள், பிரச்சாரம், கொள்கை எதுவும் இல்லாமல் ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு உதிரி கூட்டம் ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். அதுக்கு எந்த வேல்யூ சிஸ்டமும் இல்லை. அதில் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுளை வணங்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ற மாதிரி ஜெய் விஜய் அவ்வளவுதான். அப்படிதான் அது இருக்குமே தவிர, நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதாவை நம்ம ஒரு ஃபாசிஸ்ட், அவருடைய ஊழல், பல விஷயங்களுக்காக நம்ம விமர்சனம் பண்றோம். ஆனால் ஜெயலலிதாவை மக்கள் எப்படி பார்த்தாங்க, ஊடகங்கள் எப்படி பார்த்தாங்க, ஏன் பிஜேபி எப்படி பார்த்துச்சு? நீங்கள் எடப்பாடியை போட்டு இப்படி அடிமை மாதிரி நடத்துகிறாங்களே,
அன்றைக்கு போயஸ் தோட்டத்தின் கதவுல பிஜேபியினுடைய தலைவர்கள் அருண்ஜேட்லியா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், அத்வானியா இருக்கலாம் வந்து காத்திருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா எது செஞ்சாலும் அதை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்றத ஊடகங்கள் ஒரு விதியா வச்சிருந்தாங்க. ஒரு செய்தியா போட்டா அதுக்கு வழக்கு, நூற்றுக்கணக்கான ஊடகங்கள் மேல ஒரு வழக்கு. அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி கொண்டே மக்கள் மத்தியில அந்த அம்மா ஒரு நல்ல பேரையும் ஒரு இரும்பு பெண் அப்படின்ற இமேஜை மெயின்டைன் பண்ணாங்க. யாருக்கு வேணாலும் பதவி கொடுப்பாங்க, அமைச்சரை நீக்குவாங்க, செங்கோட்டையனை நீக்கியிருக்காங்க, நம்ம ராயப்பேட்டை ராயபுரம் ஜெயக்குமாரை நீக்கியிருக்காங்க. இப்படி பல இடங்கள் பார்த்துருக்குறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஜெயலலிதா சேர்த்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அப்படிதான் அவர் இருப்பார். அப்போ பிரச்சாரத்துக்கே அதிக நாள் வரல, பல நாள் ரத்து பண்ணியிருக்காரு. வந்ததும் 10-15 நிமிஷம் பேசுறாரு, மேலோட்டமா பேசுறாரு. குறிப்பாக அந்த கடைசி 21ஆம் தேதி அவர் பேசுனது இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவி எழுப்புதல் கூட்டம் போல திட்டமிட்டு அன்னைக்கு பேசியிருக்காருங்க. என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அன்னைக்கு ஏடிஎம்கேவை ஃப்ரண்டலா அட்டாக் பண்றாரு. வழக்கமா திமுக தீய சக்தி தான் இருக்கும், அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் புதிதாக எடப்பாடியை தாண்டி எடப்பாடி போட்டிடுவாரா இப்படின்ற முறையில சவால்லாம் விட்டாரு. அதற்கு பதில் சொல்றதுக்கு கூட எடப்பாடிக்கு அவகாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரச்சார நேரம் அந்த செய்தி கூட போய் சேர்ந்திருக்காது. 5 மணிக்கு முடிஞ்சு போச்சு. எடப்பாடியும் தன்னுடைய பிரச்சாரத்துல உதயநிதியை தாக்குனாரு, ஸ்டாலினை தாக்குனாரு, திமுகவை தாக்குனாரே தவிர விஜயை கண்டுகொள்ளவில்லை. அப்போதே ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார், அதிமுகவின் வாக்குகளைத்தான் கைப்பற்றுவார், திமுக எதிர்ப்பு வாக்குகளை கணிசமாக அவர் பெறப்போகிறார், அதிமுக பெறாதுன்னு பேசிக்கிட்டு இருந்த போதும் அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வந்துச்சோ என்னமோ அவர் பேசவே இல்லை, அதிகமா பேசலை. ஏதோ 1-2 இடத்துல மைல்டா பேசியிருக்கலாமே தவிர அது தன்னுடைய கட்சியின் இருப்புக்கே அபாயம் ஏற்படுத்த போறாருன்றத பேசலை. இதை விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார். அடுத்ததாக எடப்பாடியை விட திமுகவை நான் தான் தீவிரமாக எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டார். அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள், தரவுகள், புள்ளி விவரங்கள், டேட்டா எதுவும் பேசியிருக்கிறாரா, அல்லது ஒரு தர்க்கபூர்வமாக மக்கள்கிட்ட அதை கொண்டு போயிருக்கிறாரா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் சொல்றேன் திமுக கெட்டவன், அவன் வில்லன், அவனை நம்பாதீங்க, அவன் ஊழல் பண்றான், இப்படிதான் பேசியிருக்காரு. அதுல எதுலையும் தரவுகளோட எதுவும் பேசல, எதுக்கும் ஆதாரம் தரல. ஆமா, எடப்பாடியாவது கொஞ்சம் சின்சியரா பேசியிருக்காருன்னு சொல்லலாம். விஜயோட அதிக உழைப்பு, மூளையும் கொஞ்சம் வேலை கொடுத்திருக்காரு, உடலுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொல்றாரு, திமுக என்ன செஞ்சு செய்யல, 200 தொகுதியா கவர் பண்ணிருப்பாரு, சட்டம் ஒழுங்கு அது இது, அப்புறம் நீங்க ஒன்றிய அரசோட சேர்ந்து உடன்பட்டு போனாதான் செய்ய முடியும், ஏதோ ஒரு பிரச்சாரம் டெய்லி பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் பண்ணல. இது ஒன்னாச்சா. அடுத்தது அன்னைக்கு வந்து ஏன் அதை ஆவி எழுப்புதல் கூட்டம்னு சொல்றேன்னு சொன்னா, உண்மையிலே கண்ணை மூடுறாருங்க. கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணதை வேகமா பேசுறாரு. மறந்து போயிடக்கூடாது. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க உங்க அண்ணன், அப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் நீங்க அவங்க ஓட்டு போட சொல்றீங்க, விசிலுக்கு போட சொல்றீங்க, நீங்க எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு போய் போடுறீங்க அலலை ஆமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவி எழுப்புதல் கூட்டம் மாதிரி பேசுறாரு. இந்த வீடியோவை திட்டமிட்டு தயார் செய்திருக்கிறார்கள். திட்டமிட்டு விஜய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் நடித்த ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அது, இந்த ஆவி எழுப்புதல், அந்த படம் பேர் மறந்து போச்சு, கமெண்ட்ல மக்கள் போடுவாங்க. அதே போல வந்து பேசுறாரு, அந்த வீடியோவை வைரல் ஆக்குறாரு. இதை வந்து தற்கொலைகளும் அல்லது குழந்தைகளோ வந்து மேசிவா கொண்டு போறாங்க. பல வீடியோக்கள் நான் பார்த்ததில் உண்மையிலேயே குழந்தைகள், அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு கிண்டர் ஜாய்க்காக நீங்கள் வீட்டில் அடம் பிடிச்சு அம்மா அப்பாட்ட செய்யற மாதிரி அன்னைக்கு விசிலுக்கு அடம் பிடிச்சு ஓட்டு போட வைங்க. இதுல தான் அரசியல் இருக்கா? அதாவது நீங்க என்ன நல்லது வன்முறை குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்படுறது. அடுத்தது அரசியல் மெச்சூரிட்டி வந்தாதான் நீங்க ஓட்டு போடன்றதுக்காக 18 வயசு வச்சிருக்காங்க. அப்படி குழந்தைகளை உசுப்பி விடுவதே சட்டப்படி தவறு, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்ப குழந்தைகள் பெற்றோர்களை அடிக்கிறது, நீ ஓட்டு போடுன்னு சத்தியம் பண்றது, இந்த வீடியோக்கள்லாம் வருது. அப்பாக்களை மரியாதை இல்லாம பேசுது அப்படி வருது. சில பெற்றோர்கள் கவலை அடைந்து பேசுற வீடியோ வந்திருக்கு. ஒருத்தர் கார்ல இருந்து பேசுறாரு, என் பொண்ணுக்கு 11 வயசு, அது மாதிரி இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்குது, ஒரு காலம் அன்னைக்கு விஜய் வந்து ஜெயிக்கலன்னா என்ன நடக்க போது நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு, என் பொண்ணுக்காக ப்ரே பண்ணுங்க, இப்படி பேசுறாரு. இப்படி பல பெற்றோர்கள் பேசுறாங்க. பல குழந்தைகள் சண்டை போடுற வீடியோவா போடுறாங்க.
இது இல்லாம 7 மணிக்கு பூத்துக்கு போய் என்ன ஓட்டு போடல, திமுக சதி செய்து விட்டதுன்ற அந்த வீடியோவும் வருது. 6 மணிக்கு முடியுது. 6 மணிக்கு முன்னாடி போனாதான் டோக்கன் கொடுப்பாங்க. நீ 7ஓ 8ஓ 9ஓ போட்டுட்டு வரலாம். 7 மணிக்கு போயிட்டு எனக்கு போட விடல சதி. அதுல ஒரு பொண்ணு அந்த பூத்துல அந்த பொண்ணுக்கு ஓட்டு இருக்கிற பூத்துல உள்ள உடலான ஒண்ணு பக்கத்து பூத்துக்கு ஓடுது கார் எடுத்துட்டு. இப்படி இந்த கூத்துக்கள்லாம் நடந்திருக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அப்ப நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, ஒரு பிளான் பண்றீங்க, கடின உழைப்பை போடுறீங்க, அதன் பிறகு அது சக்சஸ் ஆகுதுன்னா அது ஓகே. இது எதுவுமே இல்லையே. இந்த ஆள் வந்து கேரவான்ல இருந்துட்டு பனையூர், நீலாங்கரை, பட்டினப்பாக்கம் மாறி மாறி வாழ்ந்துட்டு எந்த உழைப்பையும் போடாம ஒரு 20 தொகுதிக்கு போயிருந்தா அதிகம். 15. அப்ப லாஸ்ட் நாள்ல தான் கொஞ்சம் கவர் பண்ண, அப்படி லாஸ்ட் 2 நாள்ல. ஆமா, இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது. அப்போ வந்து இன்னும் ஒரு 15 நாள் 219 தொகுதி நீங்க போவே இல்லை. இப்படி இருந்துகிட்டு இவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சக்தியா வந்திருக்கிறாருன்னு சொன்னா, இது தமிழ்நாட்டுக்கு ஆக பெரும் கேவலம். இது வந்து இப்ப என்ன சொல்றது, இது வந்து மக்களை அரசியல் படுத்துவதிலிருந்து விலகி கொண்டு போய் ஒரு கல்ட்டு ஃபிகரை உருவாக்கியே நீங்க தேர்தலில் ஜெயிக்க முடியும், ஒரு பேசுபொருள் ஆக முடியும், ஊடகங்களை உங்களை காமிப்பாங்க, இப்படி ஒரு ட்ரெண்டை மாத்திருக்காரு. இல்ல, இப்போ நீங்க எப்படி ஒரு ஆர்குமெண்ட் சொல்றீங்க, இன்னொரு ஆர்குமெண்ட் நான் சொல்றேன். இது போல அரசியலுக்கு வெளியே இருந்த ஒரு கூட்டத்தை சீமான் உள்ள கொண்டு வந்தார். அவரும் அவர் தரப்புல இருந்து சில்வர் கருத்தாக்கங்களை செஞ்சாரு. எதிர் தரப்புல இருந்து ஒரு உரையாடல் உருவாகும் போது அதுல இருந்து பலர் வந்து அறிவுபூர்வமாக மாறி வந்ததும் நடந்திருக்குது. இப்போ இன்னொரு தலைமுறை, ஒரு 10 ஆண்டு கேப்ல இன்னொரு தலைமுறை வந்து இருக்குது. அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவங்க உங்களோட பேசுவாங்க, நீங்க விண்டெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, சீமான் வந்து ஒரு தமிழ் வலதுசாரி அரசியலை பேசுறாரு. வந்தேரிகள்னு சொல்லி வேற்றுமொழியை இது மாதிரி ஏதோ ஒன்று பேசுறாரு, கொள்கைன்னு ஒன்று பேசுறாரு. அப்புறம் நான் வந்தா கொஞ்சம் சித்த மருத்துவம் பேசுறாரு, ஆடு மாடு இயற்கை கனிமூல கொள்ளை ஏதோ ஒன்று பேசுறாரு இல்லையா, கொஞ்சம் சமூக பொறுப்பும் இருக்குது. அது வந்து பேசுறாரு, இயற்கையை காப்பாற்றணும். பிஜேபி வலதுசாரி தான், இந்துத்துவா பேசுது, அவன் ஒரு கொள்கையை பேசுறான். பிஜேபியை நீங்க மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்த முடியும். சீமானுடைய தவறுகள், பெரியாரை ஏன் திட்டுறாரு என்னன்றதை நீங்க அம்பலப்படுத்த முடியும். விஜயை நீங்க என்னன்னு சொல்லி அம்பலப்படுத்துவீங்க? இல்ல, விஜய்ன்றது ஒரு பிம்பம் தானே, ஒரு பிம்ப இமேஜ். அப்புறம் வந்து அவரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா பார்த்து பழகிருக்கிறாங்க. 100 பேர் வந்தாலும் அடிச்சிருவாரு, அவர் வந்துட்டு எல்லாமே மாறிடும், அவருக்கு திறமை இருக்குது, அவரால் முடியாது எதுவுமே இல்லைன்னு ஒரு தலைமுறையை நம்ப வச்சிருக்கிறார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இன்னும் அடுத்த 5 வருஷத்துல தெரிஞ்சிட போது அம்பலமா இருப்பாரு. அப்படியே அதை பத்தி கவலைப்படணும் இல்ல. அப்ப கூட இதே பாணியத்தான் கைப்பற்றுவாரு. என்ன தோல்வி என்ன பிரச்சனை வந்தாலும் அது தீய சக்தி திமுக தான் காரணம், இப்படி மட்டும்தான் சொல்லுவாரே தவிர அதையும் நம்புறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு சொல்றேன். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி, ஏங்க கரூர்ல குழந்தைகளை பறி கொடுத்தவங்க பேசலையா? தளபதியை பார்க்கறதுக்கு நாங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும், அதுக்காக எங்க குழந்தைகள் இறந்து போச்சு, அதை பலி கொடுக்க வேண்டியிருக்குன்னு பேசுனாங்களா இல்லையா? இன்னைய வரைக்கும் இந்த விஜய் நான் வலியோட வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கரூர்ல 41 மொத்தமா கூட்டிங்கன்னா 54 பேர் உயிர் துறந்ததுக்கு ஒரு மாறலா வாயை திறந்து என்னை மன்னிச்சுக்குங்க, வருத்தப்படுறேன், எனக்கு வலிக்குது, ஏதாவது பேசியிருக்காரா? அப்ப எந்த விதமும் பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த தலைமை பண்பு ஏதாவது இருக்கா? கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, 41 பேர் இறந்துருக்காங்க, அது எப்படி டீல் பண்ணீங்க? 72 நாள் வரல, வீட்டுக்குள்ளே முடங்குனீங்க, 3ஆவது நாள் ஒரு வீடியோ போத்தீங்க, கான்ஸ்பிரசி தியரி பேசுனீங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்தாங்க, கத்தியால குத்துனாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, இதுதானே பேசிட்டு இருந்தீங்க பொறுப்பு. இப்பவும் கடைசியா அந்த சைதாப்பேட்டை ஆவி எழுப்புதல் கூட்டத்துல என்ன பேசுறாரு, நான் போலீஸ் சொன்ன டைமுக்கு அங்க இருந்தேன், நாமக்கல்ல இருந்து வந்தேன்னா வழியில இருக்கிற மக்களை எல்லாம் விட்டு வந்துட முடியுமா, பார்த்துட்டு தானே வர முடியும், இப்படி தானே பேசுறாரு. ஆக கரூர்ல 41 பேர் இறந்து போனதுக்கு கூட ஒரு துளி கூட வருத்தமோ இரக்கமோ இல்லாத ஒரு நார்சிஸ்ட், ஒரு சுயமோகி, ஒரு அதிகார வெறி பிடித்த இந்த நபரை கடவுள் போல ஒரு கூட்டமும் குழந்தைகளும் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் கருதுறாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட நீங்க யோசிச்சு பாருங்க. மே 4ஆம் தேதி ஒரு விஜய் வந்து ஜெயிச்சா என்ன நடக்குன்றத சொல்லிட்டேன். ஏதா இருந்தாலும் தீய சக்தின்னு போடுவாங்க, தன்னை எதிர்த்தவர்களை வந்து அடிப்பாங்க, கலவரம் பண்ணுவாங்க, அல்லது வந்து போலீஸ் வந்து வழக்கு போடாது. அடுத்தது விஜய் பற்றி ஏதாவது எதிராக பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா வழக்கு பாயும், போலீஸு பாயும், ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கும். அதிகாரிகள் எல்லாம் வந்து பனையூருக்கு தான் போவாங்களே தவிர செக்ரட்டரியேட் வரமாட்டாரு, சுற்றுப்பிரயாணம் வந்து பண்ண மாட்டாரு. செம்பரம்பாக்கம் வந்து ஃபுல்லாயிருச்சு, தலைவர் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, திறந்து விடுறதுக்கு கேட்கணும்,
ஜெயலலிதா காலத்துல எப்படி அதே மாதிரி நடந்துச்சோ அதை விட கூத்துக்கள்லாம் வந்து நடக்கும். முகமது பின் துக்ளக்கு அல்லது 23ஆம் புலிகேசியை விட ஒரு மோசமான ஆட்சியை பார்க்க போறோம். அந்த மோசமான ஆட்சியை கூட வக்காலத்து வாங்குகின்ற வகையில தன்னுடைய கூட்டத்தை அவர் நடத்துவாரு. தமிழ்நாடு தான் பெற்றிருக்கும் முற்போக்கு அம்சங்களை ஒவ்வொன்றா வந்து இழக்கும். அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்சி நடக்கும், போலீஸினுடைய ஆட்சி நடக்கும். ஆதவர்ஜினா போன்ற அந்த அவங்களெல்லாம் என்ன சொல்றது, ரவுடிகள், அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா தமிழகத்தை வந்து உண்டு இல்லைன்னு வந்து பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒரு அலங்கோலமான ஆட்சி இருக்கும். இது ஒரு பார்வை. தோத்துட்டா என்ன நடக்குன்றத அதை நினைச்சாலும் பயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு குழந்தைகள், இவ்வளவு இளைஞர்களை வந்து நீங்க ஒரு கல்ட்டுன்றது என்னங்க, நம்பிக்கை தானே, அதீத நம்பிக்கை. அல்ல, அதீத நம்பிக்கை மட்டும் இல்ல, கல்ட்டுன்றத நிறைய பேர் ஒரு நல்ல விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க. கல்ட்டுன்றது என்ன, ஒரு தீவிரமான ஒரு மத வழிபாட்டு பிரிவு. அந்த அந்த அதுல இருக்க ஆன்மீக குரு அல்லது அவருடைய தலைவர் சொல்றத நீங்க எதிர்த்து பேச மாட்டீங்க, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க, சந்தேகப்பட மாட்டீங்க. அவர் மாடியில இருந்து குதின்னு சொன்னா குதிச்சிருவீங்க. நீ வந்து பண்ணீங்கன்னா பண்ணிக்குவீங்க. உண்மையில அப்படிலாம் நடந்திருக்கு. 70களில் அமெரிக்கால ஒருத்தர் வந்து உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி உண்மையிலே எல்லாரும் சொல்லி 700 பேர் இறந்திருக்காங்க. 700க்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. ஜப்பான்ல அதே மாதிரி ஒரு கல்ட்டு சப்வேல வந்து ஒரு புகை கொல்லக்கூடிய ஒரு கேஸை வந்து வெளியிட்டு அவனும் இறந்து போறான், மக்களும் இறந்து போறாங்க. இப்படி உலகம் முழுக்க நம்ம பார்த்துருக்கோம்ல. நித்யானந்தா கூட ஒரு கல்ட்டு தான். பிரேமானந்தாவோ அசராம் பாபுவோ அல்லது பாபா ராம்தேவ், இப்போ இவங்கெல்லாம் கம்மி, சத்குரு எல்லாம் இவங்க வந்து கம்மி, எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தான் வந்து கல்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விஜய கல்ட்டு ஃபிகர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. அப்படிதான் கட்டமைக்கணும், அப்படிதான் கட்டமைச்சிருக்கிறாரு. அவர் அளவா காமிக்கணும், அவர் அளவா பேசணும், ஆக்ரோஷமா பேசணும், குழந்தைகளை டார்கெட் பண்ணணும், இளைஞர்களை டார்கெட் பண்ணணும், ரீல்ஸ் தான் முக்கியம், இன்ஸ்டாகிராம் முக்கியம், இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கு, இப்படி ஒரு டிஜிட்டல்ல சமூக வலைத்தளங்கள்ல கன்சம்ஷன் அதிகமா பண்றவங்களை குறி அவன் டேட்டா வச்சு மேனிப்புலேட் பண்றாங்க. அடுத்தது வந்து அவருடைய திரை கவர்ச்சியை வச்சு மேனிப்புலேட் பண்றாங்க. அடுத்தது மேலோட்டமாக மற்றவர்களை பாருங்க. நீங்க திமுக இந்த 5 வருஷம் இவ்வளவு மாங்கன்னு என்ன பண்ணி ஒரு கால் இப்ப விஜய் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷம் உழைப்பு, 5 ஆண்டு ஆட்சி, இல்ல இப்ப விஜய் ஜெயிக்கிறாருன்னே வச்சுக்குவோமே, திமுக பரிசீலிக்கிறாங்க. திமுக என்ன தப்பு பண்ணிச்சுன்னு நீங்க யோசிப்பீங்க? ஒண்ணுமே இல்லையே. எல்லா திட்டங்களும் பண்ணிட்டாங்க, எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க, எல்லா பிரச்சாரமும் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அப்ப அதை மீறி அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவு சமூகத்தை ஒரு பிற்போக்கு பாதைக்கு கொண்டு போறாரு. இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். தோத்துட்டா இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுங்க? ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க, ஒரு ஆங்ஸைட்டிக்கு ஆளாவாங்க, ஏதாவது ஏடா உடமை ஏதாவது செய்வாங்க கூட நிறைய பேர் பேசுறாங்க. மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க, அதை தாங்கிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல ஏற்கனவே உண்டு இல்ல இந்த மாதிரி தன்னை பண்ணிக்கிறது, எரிச்சு, இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்ப அதற்கு முன்னாடியே கவுன்சிலிங் கொடுக்கறது, பெற்றோர்களுக்கு அதை பற்றி புரிய வைக்கிறது, தயார்படுத்தணும். ஆமா, டிவிக்கு தோத்து போயிடும், மனதை தயார்படுத்துங்கள் சொல்லுங்க. அடுத்த எலெக்ஷன் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு 4ஆம் தேதி இருக்குல்ல, ஜெயிச்சிட்டாரு, இப்படி பேசுறாங்க. உண்மையை சொல்லி அவங்களை தயார்படுத்தணும்ல. இது ஒரு அம்சம். குழந்தைகள், இளைஞர்கள் நெகட்டிவா பாதிக்கப்படுறது இது ஒரு அம்சம். இன்னொரு விதத்துல ஒரு கலவரத்தை ஆதவர்ஜினா தூண்டி விட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஏற்கனவே இதுக்கு கரூருக்கு அதானே போட்டாரு. நேபாள் மாதிரி இங்கேயும் ஒரு ஜென்சி புரட்சி வரணும் அப்படின்னு போட்டவர் தானே. தேர்தல் கமிஷன் சதி செய்து விட்டது, திமுக சதி செய்து விட்டது. வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலங்கள்ல வந்து 25 லட்சம் வாக்குகளை அவர்கள் வந்து போட விடாம சரி பண்ணாங்க. 25 லட்சம் நாளைக்கு 8000 பேர் தான் வரவே முடியும். 25 லட்சம் பேர் எப்படி இருந்தாங்க? அப்படி பேசுறாங்க. அதான் அவங்களுக்கு கணக்கே தேவையில்லையே. 5, 3, 7 தான் நம்புவோம். அதை வந்து கால்குலேட்டர் கூட போட்டு பார்க்க மாட்டேன். தளபதி சொல்லிட்டாரு 5, 3, 7 அவ்வளவுதான். அதுக்கு மேல மறு வார்த்தை பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால இவங்க என்ன வேணா பேசுவாங்க, என்ன வேணா செய்வாங்க. 2 நடக்கும். ஒண்ணு, குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, அடலசென்ட் வயசுல இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. இது அவங்க சொந்த வாழ்க்கையில என்னதெல்லாம் ஏற்படுத்தும். இப்ப அப்பா அம்மாட்ட நீ வந்து சண்டை போட்டு விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு அந்த சொன்ன அது அந்த பண்பு அவங்கள்ட்ட வந்துச்சுன்னா நாளைக்கு அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் சண்டை போடுவாங்கல்ல. அவனுக்கு 17 வயசு கூட 18 வயசு ஆயிருக்காது, ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கிட்டா அப்படின்னு சண்டை போடுவானா மாட்டானா? இதுக்கு சண்டை போட்டா அதுக்கும் சண்டை. இது ஏற்கனவே சண்டை போட்டுட்டு தானே இருக்கிறான்.
அப்ப குழந்தைகள் அந்த வயது வர்ற வரைக்கும் அவங்க முடிவெடுக்க கூடாது, பெற்றோர்கள் சொல்படி தான் கேட்கணும். அதை மீறி அவங்க முடிவெடுக்கக்கூடிய தன்மை இது வளரும். அரசியல்னா என்ன, அது நல்லது கெட்டது என்ன, ஓட்டுன்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, ஒரு கட்சிக்கும் கொள்கைன்னா என்ன, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி போறதுக்கு பதிலாக தளபதி என்ன சொல்லியிருக்காரு, தளபதி என்ன பஞ்சு டைலாக் போட்டாரு, தீய சக்தி தூய சக்தி இதுதான் அப்படின்னு சொல்லி அதுலயும் அவங்க அடிபட்டு போறது, இப்படி பல விளைவுகள் மே 4ஆம் தேதி நம்ம சந்திக்க வேண்டியிருக்காங்க. ஓகே, எனக்கு இது ஒண்ணு, டிவிக்கே அதனுடைய தாக்கம் சமூகத்துல என்ன செய்யும்ன்றத ஒண்ணு சொல்றீங்க. இப்போ இதுல ஏடிஎம்கேவுடைய ரோல் என்ன? இப்ப அவங்க ஒரு நம்பிக்கையோட விஜயை பார்த்தாங்க, கூட்டணி வர போறாரு அல்லது பின்னாடி கூட்டணி வருவார், இப்படி ஒரு கணக்கு. விஜய் விமர்சிக்காமலே அரசியல் செஞ்சிடணும் அப்படின்னு அவங்க ஒரு ரூட் போட்டு வேலை செஞ்சாங்க. பணம் கொடுத்தா போதும் ஓட்டு வந்துரும்னு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. கொங்கு பெல்ட்டை கேப்சர் பண்ணிடணும்னு ஒரு வேலை திட்டம் வைக்கிறாங்க. இதெல்லாம் வேலை செய்யுமா? அதுல அவங்க அதிகமா பணம் கொடுத்த முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் 2வது இடத்துக்கான போட்டி என்பது ஏடிஎம்கேவுக்கும் கடும் போட்டியாக இருக்கும். அதுல என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து விஜய் அடிச்சிருக்கணும், தாவேகாவை அடிச்சிருக்கணும். அதை அடிக்க விட்டுட்டாங்க. கரூர் சம்பவம் நடந்த போது என்ன பண்ணாங்க, திமுக தான் காரணம், போலீஸ் தான் காரணம், தமிழக அரசு அதிகாரிகள் தான் காரணம்னு சொல்லி விஜய்க்கு வக்காலத்து வாங்கினாங்க. பிஜேபியும் வாங்கிச்சு, ஏடிஎம்கேவும் வாங்கிச்சு. ஹேமா மாலினி தலைமையில குழு போட்டது என்ன, இது எல்லாம் நடந்துச்சு. அண்ணாமலை பேசினாரு, எல்லாம் அதிகம். இதை பார்த்தோன்னு விஜய்க்கு நமக்காக இந்த உலகமே நம்ம நோக்கி வருகிறது, நம்ம 41 பேர் கொண்டிருக்கிறோம், ஆனா இவங்கெல்லாம் திமுகன்னு சொல்றாங்க, பரவாயில்லையே நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்லவர்கள்ன்ற முறையில விஜய் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நான் கூட்டணி இல்லை தமிழிசையோ மற்றவங்களோ வருந்தி அழைத்த போதும் கூட, எடப்பாடி கொடியாம பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னாலும் கூட அவன் இல்லை நான் தனியாக தான் போட்டியிட போறேன் அப்படின்னு விஜய் சொன்ன பிறகு அவங்க கொஞ்சம் பிரச்சனை. அடுத்தது அதிமுகவை ஊழல் சக்தி மற்றும் பலர் இப்படின்னு சில கூட்டங்களில் பேசுறாருல்ல, அதுக்கு பிறகுதான் எடப்பாடி பேசுறாரு, அதிமுக காரங்க பேசுறாங்க, ஐடிவிங்க பேசுது, நீ 41 பேர் கொலகாரம் அப்படின்லாம் பேசுறாங்க, ரைட்டு. ஆனால் இந்த பிரச்சாரத்தை எடப்பாடியோ மற்ற தலைவர்களோ தொடர்ந்து பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க, ரைட்டு, ஆனா உங்களை விட நான் தான் திமுகவை அக்ரஸிவா எதிர்க்கிறேன்னு ஒரு பிம்பத்தை விஜய் பேசுறாரு. நீ ஊரா கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்றத ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல அவரு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தாவேகாவும் விஜய் பற்றி நீங்கள் கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கணும், எதிர்பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அதை எடப்பாடி செய்யவில்லை, ஏடிஎம்கே செய்யவில்லை. ஏன் செய்யல? ஒண்ணு, குறைச்சு மதிப்பிட்டு இருக்கலாம். 2வது, அப்படி ஏதாவது பேசி நம்ம ஏடா கூட நம்ம இருக்கிற ஓட்டு போயிருமோன்ற பயமா கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் தவறை செய்து விட்டார்கள். இல்ல, ஒரு பிம்ப அரசியலுக்கு பயிற்சிக்கப்பட்ட ஒரு கூட்டங்கிறதுனால அதை தொட வேண்டாம்னு பயந்துருப்பாங்களோ? இல்ல, பாசிட்டிவா எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, நான் தானே ஆல் பாஸ் உங்களை போட்டு விட்டேன், அதுக்காக ஓட்டு போடுங்க, அது போட்டுருவாங்களா? அப்படி பார்த்தா திமுக தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணு 1000 ரூபாய் கொடுக்குது, பெண்களுக்கு இது கொடுக்குது. அப்படி இருந்துமே விஜய் ஃபேக்டர் வேலை செய்யும் பொழுது ஆல் பாஸ் எல்லாம் ஒரு மேட்டரா? அதான் அவங்க குறைத்து மதிப்பிட்டது மட்டும் இல்ல, இவர் திமுகவை தானே நிறைய திட்டுறாரு, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது சிறுபான்மை வாக்குகள், நமக்கு வராத வாக்குகள் அங்க போகும், ஓட்ட பிரிச்சிருவாங்க. இப்படி சில கணக்குகள் போட்டாங்க. இந்த கணக்குகள் எல்லாம் அடிபட்டு போய்விட்டது அப்படின்றதான் இன்னைக்குள்ள நிலைமை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், பிஜேபி ஏடிஎம்கேவை காலி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப தாவேகாவினுடைய இப்ப ஒரு வாரமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தா, தாவேகா பிஜேபி ஏடிஎம்கே 2ஐயும் காலி பண்ணிடும் அப்படின்ற நிலைமையை நோக்கி ஒரு சூழல் போயிட்டு இருக்குது. பிஜேபிக்கு இந்த முறை நிறைய 40 சீட்டுக்கு மேல தாமரையில் நிக்கிறாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சியா அவங்களும் காசு கொடுத்திருக்காங்க, எதிர்கட்சியா வந்துடும் வர சொல்லிட்டு இருக்காங்க. சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதான் சொல்ல வரேன். நீங்க பெர்செப்ஷன்ல விஜய் தாவேகா ஜெயிச்சிட்டாங்க, நீங்க இல்ல, நீங்க பெர்செப்ஷன் வார்ல இல்ல. அதனால இப்ப ஏடிஎம்கேவினுடைய 2வது இடமே ஒரு பிரச்சனை என்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது, கூட்டணியில் இருக்கிற பிஜேபி மற்ற தமாக மற்ற கட்சிகள் இன்னும் ஆமா அன்புமணி எல்லாம் இப்ப நம்ம அப்பா ஓட்ட பிரிப்பாரா அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காரு, அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. தம்பி விஜய் பிரிக்கிறத பத்தி என்ன சொல்ற? இந்த நிலைமை மாறிடுச்சு இல்லையா? இப்ப அன்புமணி விஜய் ஏத்து பேசியிருக்காரு, பேசல, அவரும் திமுக தான் கடுமையா திட்டி பேச. இதுல இப்போ
திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து நாலா பிரிந்தது, 3ஆக பிரிந்தது அப்படின்றதுனால இப்ப அவங்க சேஃபா வந்துட்டாங்க. ஆனா எதிர்காலத்துல திமுகவுடைய ரோல் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுக இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்கன்னு தெரியுது, வந்துருவாங்க. ஆனாலும் இப்ப அடுத்து விஜய் எதிர்கொள்ளணும்ல. இப்ப இது வரைக்கும் ஸ்டாலின் பேசுனது இல்லை, உதயநிதி பேசுனது இல்லை, பெரிய தலைவர்கள் எதுவுமே பேசுனது இல்லை. இந்த தேர்தல்லயே அவர் ஒரு ஆளா மதிச்சு இவங்க விமர்சனம் பண்ணல. நம்ம பேசுற ஊடகங்கள் பேசுறாங்க, இப்படித்தான் நடக்குதே தவிர அவங்க பேசுனதே இல்லை. ஆனா சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு எமேஜ் ஆகி ஏதோ ஒரு நம்பர்ஸ் வருது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி பேசி ஆகணும்ல. இனிமே திமுக ஜெயிச்ச பிறகு ஒரு கால் தேர்தல் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இனிமே வந்து அதிமுகவினுடைய ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து தாவேக்கா தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு பாசிட்டிவா பல வேலைகள் செய்யணும். ஒண்ணு, இளைஞர்கள் மாணவர்கள்ட்ட அரசியல் பேசுறது, வரலாறை சொல்வது. அதை வந்து நீங்க எப்படி சினிமா மூலமா தான் சொல்ல முடியும்னா நீங்க சினிமா நடிகர்கள் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. ஏதோ ஒரு விதத்துல சினிமா நடிகர்கள் யூஸ் பண்றது பிரச்சனை தான். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஏதோ ஒரு வழியில அவங்கள்ட்ட வந்து அரசியலை கொண்டு வரலாறை சொல்லணும், கத்துக் கொடுக்கணும். தமிழ்நாடு எங்க இருந்து எங்க வந்திருக்கு, எப்படி நம்ம செயல்படுறோம், இது எல்லாம் அவங்கள்ட்ட வந்து திராவிட இயக்கத்தின் காங்கிரசுடைய வரலாறு படத்திட்டத்தில் இருக்கும்போது திராவிட இயக்கத்தின் வரலாறும் படத்திட்டத்தில் இருக்கலாம்ல. ஆமா. அடுத்தது, விஜய் வந்து எப்படி ஒரு கல்ட் ஃபிகர் அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறார், அது சமூகத்துக்கு எப்படி அபாயகரமானது அப்படின்ற நோக்கில விஜய் கட்சியை விமர்சிக்கிறதோ, அவங்களை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துறதோ, அதை அவங்க மட்டும் இல்ல எல்லாரும் செய்யணும். இப்ப ஏதோ விஜய் வந்து திமுகவுக்கு தான் அவர் எதிரின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. புரட்சிகர கம்யூனிஸ்டுகள் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயின் வளர்ச்சி உங்களுக்கு தான் தோல்வி, முதல் தோல்வி. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அது நீங்க சொன்னது போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் விஜயினுடைய அரசியல் என்பது ஒரு எதிர்மறை, ஒரு தோல்வி. தமிழ்நாட்டினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு இழிவான ஒரு பக்கத்தை காமிக்கிற அரசியல் தான் விஜயனுடைய அரசியல். ஆனால் நாளைக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ்டு சொசைட்டியா, முற்போக்கு சமூகமா நம்ம வந்து வரணும், மலரணும், பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த தாவேகா என்ற ஒரு சாப்டரை இங்க இருக்கக்கூடாது. அதை எதிர்த்து நம்ம வந்து எல்லாரும் வேலை செய்யணும், எல்லா வழிகள்லையும் வேலை செய்யணும். அது வந்து அப்படி செய்தால் மட்டும்தான் இதை வந்து முறியடிக்க முடியும். திமுக ஆரம்பத்திலிருந்து இவங்களை பேசாம விட்டுருவோம், பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம். அது வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதையே அவர்கள் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை செய்யறாங்க. அடுத்த முறை திமுக அந்த தவறை செய்யக்கூடாது. மேல இருந்து கீழே வரைக்கும் அதை பேசுறது, பிரச்சாரம் பண்றது வந்து செய்யணும். முக்கியமாக ஒரு கால் மே 4ஆம் தேதி திமுக வெற்றி பெற்று விட்டால் உடனடியாக இந்த குழந்தைகள், இளைஞர்கள்லாம் விபரீதமாக எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக அதற்கான ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கைகள், கவுன்சிலர் வைத்து கவுன்சிலிங் கொடுக்கறது, மருத்துவர்களை வைத்து பேச வைப்பது, துரிதமாக போலீஸ் மற்றவங்கெல்லாம் உஷாரா இருக்கிறது, அதை கண்டிப்பாக செய்யணும். அது அவங்க மட்டும் இல்லை, அதுவும் நம்ம முழு சமூகமே செய்யணும். செஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தைகள், அந்த விடலை பருவ இளவயதினரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா பிரச்சனை தான். ரொம்ப முக்கியமான பிரச்சனையை தொட்டு பேசியிருக்கிறீங்க. அதை நிச்சயமா செய்யணும். நம்மள எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய வேண்டிய பணி. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.